வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் தசாபலன் எவ்வாறு எளிமையாக எடுப்பது அல்லது தசாபலனை எவ்வாறு பார்ப்பது என்பது பற்றி காண்போம். தசாநாதனை நாம் லக்கணம் போல் கருதி பலனை கூற வேண்டும். தசாநாதனுக்கு மாந்தி தொடர்பு இருக்கக்கூடாது. இருந்தால் அத்திசை கர்மா திசையாகும். தசாநாதனுக்கு 7ல் மாந்தி, அதுவும் கர்மா திசையாகும். தசாநாதன் மாந்தியை பார்த்தாலும் கர்மா உண்டு. இது தசாநாதனுக்கு மட்டுமல்லாமல் புத்தி, அந்தரம் இதிலும் மேற்கண்ட பலன்கள் நடக்கும். தசாநாதன் 1ல் இருந்தால் ஜாதகருக்கு வளர்ச்சி உண்டாகும், திருமணம் நடக்கும், கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும், 2வது குழந்தை பிறக்கும். 7ல் இருந்தாலும் இதேபோல் நடக்கும். தசாநாதன் 2ல் இருந்து தசை நடத்தினால் வருமானம் சிறப்பாக இருக்கும். தசாநாதன் 5ல் இருக்கும்போது 5ல் இருக்கும் கிரகம் புத்திநாதனாக இருந்தால் குழந்தை உண்டு. 11ல் இருந்து புத்திநாதன் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறப்பு, பூர்வீக சொத்து, உயர்கல்வி சிறப்பு எல்லாமே தசாநாதன் 5ல் இருந்து நடக்கும்போது நடக்கும். திருமணம் 7ஆம் இடம். தசாநாதன் இடத்திலிருந்து 7ல் இருக்கும் கிரக புத்தியில் திருமணம் நடக்கும். தசாநாதன் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் திருமணம் நடக்கும். புத்திநாதன் 7ல் இருந்து பார்த்தாலும் திருமணம் நடக்கும். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். கடன், நோய், வழக்கு, வேலை, இடமாற்றம் இவையெல்லாம் 6ஆம் இடத்தை குறிக்கும். கடன், நோய், வழக்கு, வேலை, இடமாற்றம். தசாநாதன் இருக்கும் இடத்திலிருந்து 6ல் இருக்கும் கிரக புத்தி கடன், நோய், வேலையை கொடுக்கும். 6ஆம் பாவத்தை பார்க்கும் கிரக புத்தியிலும் கடன், நோய், வழக்கு, வேலை, இடமாற்றம் ஏற்படும். கடன், தொழில் சார்ந்த உபாதைகளும் உண்டு. 8ஆம் இடம். சங்கடம், அவமானம், கண்டம், விபத்து. தசாநாதனுக்கு 8ல் இருக்கும் கிரக புத்தியில் அவமானம், கண்டம், விபத்து, சங்கடம் போன்றன ஏற்படலாம். ஆயுள் பாதிப்பு கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. தற்கொலை எண்ணம் ஏற்படும். தசாநாதனுக்கு 12ல் உள்ள கிரக புத்தியிலும் இடமாற்றம் அல்லது உறவில் ஒருவர் மோட்சம் இந்த நிலை கூட ஏற்படலாம். தசாநாதன் எப்போது நமக்கு நன்மை தருவார்? தசாநாதன் 1, 2, 4, 7, 9ல் உள்ள கிரக புத்தியில் நற்பலன் கிடைக்கும். தசாநாதனுக்கு 1, 2, 4, 7, 9, 11ஆம் அதிபதிகள் 3, 6, 8, 10, 12ல் இருந்து புத்தி நடத்தினால் நல்ல பலன்கள் இல்லை. 3, 6, 8, 10, 12ல் இருந்து புத்தி நடக்கும்போது நல்ல பலன்கள் ஏற்படாது. இவ்வாறு தான் நாம் தசாபுத்தி பலனை பார்க்க வேண்டும். மேலும் தசாநாதன் 3ல் இருக்கும்போது இடமாற்றம், பத்திரப்பதிவு, செயற்கை மரணம் கூட ஏற்படலாம். தசாநாதன் 4ல் இருந்து திசை நடத்தும் போது வீடு, வாகனம், படிப்பு வளர்ச்சி உண்டாகும். இங்கு புத்திநாதன் 4ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்தால் கர்மாவை தரும். தாய் தந்தை வழியில் கர்மாவை தரும். தசாநாதனுக்கு 9ல் இருந்து தசை நடத்தும் போது வெளியூர் சென்று வாழ்ந்தால் நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
ஜாதகரும் தந்தை ஆவார். தசாநாதனுக்கு 10ல் தசை நடக்கும்போது கர்மா ஏற்படும் அல்லது தொழிலில் மாற்றம் உண்டாகும். தசாநாதனுக்கு 11ல் அதிக காமம், நண்பர்கள் அதிகம் உண்டாகும், லாபம் அதிகம், 2வது திருமண தொடர்பு போன்றனெல்லாம் தசாநாதன் 11ல் இருந்து திசை நடத்தும் போது உண்டாகும். தசாநாதன் 12ல் இருக்கும்போது வெளியூர் வளர்ச்சி, உறவில் ஒருவர் மோட்சம் அடைவார். தசாநாதன் வக்ரமானால் நாம் அதனுடைய பலன்கள் மிக குறைவாக கிடைக்கும். ராகுகேது சாரத்தில் தசாபுத்தி நடந்தால் நாம் அதனை ரிவர்ஸாக பார்க்க வேண்டும் என்பது கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.